நாடு முழுவதும் பணத்தை வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சண்முகம் வருவார். அவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். இப்பொழுது சொல்லுகின்றார். நான் கேட்கின்றேன் உங்களிடத்தில், ஐயா அதிமுக கூப்பிட்டார கூட்டணிக்கு, சின்னையா கூப்பிட்டாரா சண்முகத்தை? அவனே வந்தா நாய் மாறி வந்து பேசினான். கூட்டணியில வெற்றி பெற்று 4 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் பதவியில இருந்தவன் இப்ப சொல்றான், ஐயா பொட்டிக்கும் குடும்பத்துக்கும் அடிபணிஞ்சிட்டாரு. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் அங்கம் வகித்து விட்டார் என்று சொல்லுகின்றார். நான் உங்களிடத்திலே பணிவோடு கேட்பது, இன்று சி.வி. சண்முகம் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு தெரிகிறது என்று சொன்னால், 2001 தேர்தலிலே நானும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சர் பதவி லிஸ்டிலே இருக்கின்ற போது ஐயாவுடைய தயவால் திண்டிவனம் மண்ணுக்கு, சண்முகத்துக்கு இல்ல, திண்டிவனம் மண்ணுக்கு ஒரு அமைச்சர் வேண்டும் என்று சொன்னார். அதனாலதான் சண்முகம் மந்திரி ஆனா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்கார இந்த இனத்திற்காக, இந்த ஜாதிக்காக, இந்த இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயாவை பார்த்து இந்த துரோகி பொட்டிக்கு போனார் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், உங்களுடைய கிராமத்திலே அவன் வாக்கு கேட்டு வந்தால் இனமான மக்கள் அனைவரும் அவனை திருப்பி அனுப்ப வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து இந்த படித்தவரை பண்பாளரை அன்போடு பழகக்கூடியவரை எல்லோருக்கும் நன்கு அறிந்தவரை இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி வரீங்களா? கோச்சுக்காதீங்க, அண்ணன் பேச போறாங்க. பின்னாடி மகளிருக்கெல்லாம் தெரியலையா, சண்டை வருது. தயவு செய்து ஒத்துழைப்பு. நீ பின்னாடி போங்க, அங்க இடம் காலியா இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லம்மா இல்லம்மா வேணாம்மா. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகள் அளித்து இருகரம் கூப்பி, இந்த நேரத்தில் இவ்வளவு பேரை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை நீங்கள் இந்த நேரத்தில் தருகிறீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே காசு பணத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லைங்கம்மா. மனுஷங்களுக்கு மனுஷன் மதிப்புன்றது இந்த நேரத்தில் நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது பணத்துக்கா இல்ல பாசத்திற்கா என்ற ஒரு தேர்தல் என்று இந்த நேரத்தில் நான் இந்த இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, பணநாயகமா ஜனநாயகமானுவாங்க, இது பணநாயக ஜனநாயகம் இல்ல, பணமா மக்களுக்கான பாசமா என்பதை இந்த தேர்தல் நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. தற்போது நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் சின்னையா அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிப்பார்.
ஹலோ, இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா? தமிழ்நாட்டில் ராத்திரி 9:30 மணிக்கு எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இவ்வளவு கூட்டம் இருக்காது. இது கூட்டிய கூட்டம் கிடையாது, இது கூடிய கூட்டம். யாருக்கு? என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமாருக்காக இங்கே கூடிய கூட்டம். இவ்வளவு எழுச்சி உள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி சிவகுமார் அவர்கள், முன்னிலை வகிக்கின்ற கனல் பெருமாள் அவர்கள், JP முருகன், மணிமாறன், நந்தகோபால், புகழேந்தி, அரசியல் ஆலோசனை குழு தலைவர் பேராசிரியர் தீரன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள், மாவட்ட செயலாளர் செஞ்சி சேவல் ஏழுமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்கள், பாட்டாளி கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் MPS ராஜேந்திரன் அவர்கள், அமமுகவின் மாவட்ட செயலாளர் குமரன் அவர்கள், பாமகவின் ராஜேந்திரன் அவர்கள், IJKவின் ஸ்ரீதர் அவர்கள், பாஜகவின் VPN கோபிநாத் அவர்கள், OPS அணியின் கதிரவன் அவர்கள், MS ராஜேந்திரன், K பாண்டியன், செங்கேணி, ரங்கராஜன், ரங்கநாதன், அறவாழி, பூங்காவன கவுண்டர், ஜெயக்குமார், ஐயனார், எடையாளம் செல்வமணி, KP ரகுபதி, அண்ணாதுரை, கணபதி, கோ அன்பழகன், சீனு தமிழ்ச்செல்வன், கப்பை கோபால், கலையூர் சரவணன், KP ராமு, KP பெருமாள், நாகப்பன், அருள்மொழி தேவன், முகிலன், MC சரவணன், தங்கராமு, பொன்பத்தி ராமச்சந்திரன் அவர்கள், ஒன்றிய நகர நிர்வாகிகள் குமார், பார்த்திபன், கலியபெருமாள், சண்முகம், ஐயப்பன், ஹரி, குமரன், ஐயனார், கராத்தே சேகர், கார்த்திக், கலையரசன், பாட்டாளி உதயா, காந்தி, கோபி, செஞ்சி தொகுதியின் செயலாளர்கள் ஒன்றிய செயலர் அன்பழகன், ஆப்சன் முருகன், மும்மூர்த்தி, கண்ணன், அசோக, சக்கரவர்த்தி, எல்லாத்துக்கும் ஒரு புன பேர் வச்சுக்கிறீங்க. திருமலை சேட்டு, நீலகண்டன், கருணாகரன், மயிலம் தொகுதி ஹரிகிருஷ்ணன் சேட்டு, ஜெயபால், திருநாகரசு, சண்முகம், முத்துகிருஷ்ணன், பாண்டியன், அருள், ராஜி, பழனி, பிரபு, சின்னத்தம்பி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி, படித்தவர், இந்த தொகுதியில் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி அனைத்து தரப்பு மக்கள், அனைத்து தரப்புனா கட்சி, ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு மனிதனாக இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முனைவர் கணேஷ்குமார், முனைவன் சொல்லுமா டாக்டர் சொல்லுமாப்பா? டாக்டர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி வந்து எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இது என்னுடைய மாவட்டம், ஐயாவுடைய மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம்.